Hello friends, welcome to Yummy Foods for our channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 50 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 5 வரமிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, 200 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 20 ல இருந்து 25 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 8 நிமிஷம் நல்லா வதங்கணும். தக்காளி தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். தண்ணியெல்லாம் சுண்டியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் தனியா தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மசால் சேர்த்து ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருங்க. இப்போ அரை மூடி துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா மெழுகு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு தாளிக்கலாம். இதுக்கு அதே கடாயில் 100 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ ஒரு நறுக்கிய வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு குழம்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ புளியை கரைச்சி வடித்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த பச்சை வடையெல்லாம் போகணும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு வந்து 1 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். எல்லா மீனும் சேர்த்தாச்சு. ரொம்ப கலக்கக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். மீன் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணமணக்கும் மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.